எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். என்ன வீடியோனா தையல் வீடியோ தான். எனக்கு தெரிஞ்ச தையலை உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. பேசிக்லேருந்து சொல்லித்தரேன், ஆரம்பத்துலேருந்து சொல்லித்தரேங்க. சுத்தமாக தையலே தெரியாது அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஊசியில் நூலை கோத்துக்குங்க. இப்போ நான் தைக்கிறது ஹெம்மிங். இதுதான் பேசிக். ஒரு கர்ச்சீஃப்க்கு ஓரம் அடிக்கிறோம் அப்படின்னா மிஷினில் அடிச்சிடுவோம். ஆனால் கையில் சில தையலை தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் தையலுக்கு ரொம்ப நல்லது. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தையலை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் நல்லது. முதல்ல உங்களுக்கு சொல்லித்தர இந்த தையல் பேர் ஹெம்மிங். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருக்க ஸ்கொயர் பீட் எடுத்துக்கோங்க. அதை 4 பக்கமும் மடித்து தைக்கணும். அதான் ஹெம்மிங். இது எதுக்கு உதவும்னா ப்ளவுஸில் கழுத்துக்கு ஹெம்மிங் வைக்கிறதுக்கு உதவும். இந்த பாட்டிங்க போடுற ப்ளவுஸு, கொஞ்சம் வயசானவங்க போடுற ப்ளவுஸ்லாம் பைப்பிங்லாம் வைக்க மாட்டாங்க. ஹெம்மிங் வச்சு கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் மிஷின்லேயே அடிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தையலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்லித்தரேன். எனக்கு அடிப்படையே தெரியாதுன்றவங்களுக்கு தான் இந்த கிளாஸுங்க. தேவைப்படுறவங்க பார்த்து கற்றுக்குங்க. தையல் தொழில் எல்லோருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் தாங்க. கற்று வச்சிங்கன்னா நம்ம துணிகளை தைக்கிறதுக்கே அது யூஸ் ஆகுங்க. வெளியில் வாங்கி தைக்கணும்னு இல்லை, நம்ம பசங்க துணி நம்ம துணியே தைச்சிக்கலாம். எல்லா பெண்களும் தையலை கற்றுக்கிறதுக்கு ஆர்வத்தை செலுத்துங்க. சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையினி இல்லை ஒப்புக்கொள் அப்படின்னு ஒரு இருக்குங்களா. அதனால் தையலை கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த தையலைப்பா நான் சொல்லித்தரேன் இந்த தையல் கிளாஸை பாருங்கள். ரொம்ப நாள் அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் போடலை. சரி, நடுவில் தையலை பற்றியும் போடுவோம் அப்படின்றத போடுறேன்.